லலிதா, ட்ரெஸ் பண்ணிட்டியா? மாப்பிள்ள வர நேரம் ஆயிட்டுது, சீக்கிரம் எல்லாம் ரெடியா இருக்கணும். அப்ப நான் ஹோட்டலுக்கு போய் ஸ்வீட் டிஃபனுக்கு ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். அங்க என்ன பண்ற? வாடா உள்ள. அவன் தான் சொக்கலிங்க. ஐயோ, பேர் சொல்லக்கூடாது, தப்பு இல்ல. சொக்கலிங்கன்னு நான் சொல்லக்கூடாது. அம்மா, டாக்டரோட பொண்ணா நீ? டாக்டர் தான் எங்க அப்பா. எங்க அப்பா என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. அம்மா, நீ எங்க இருக்கிற? அங்க போய் உட்காரு. பாப்பா, அப்பா வர்றதுக்கு ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? நானே பாடிடுறேன். அதானே வழக்கம். பாடுட்டேன். பாடு, கேப்போம். சாரி காமா ஐயைய சொல்ல வெக்கமாகுதே, ஐயா மேலே ஆசையாகுதே, பைய பைய நெஞ்சிலக்கம் காட்டுதே, காத்துக்கிட்டு நிக்க தோணுதே, ஐயையா அம்மம்மா அப்பப்பப்பா ஐயைய அப்பப்பப்பா. இந்தாப்பா, நீ வேற சேர்ந்துக்கிட்டியா? போதுமா, நிறுத்து நிறுத்து. பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கே. அவருக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு. பிடிச்சிருக்கு. எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குதோ இல்லையோ, உனக்கு நல்லா பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி மாப்பிள்ளைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாப்பிள்ளையா? ஆமா, நரைச்சிருந்தாலும் நாதன், மொட்டையா இருந்தாலும் மணாளன். அத்தா, கால்ல விழுந்திருக்கேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தா. ஓ, அத்தான் கால்ல போய் விழுந்து ஆசீர்வாதம் கேளு. என் கால்ல வந்து எடுப்பேன். இனிமே நீங்க தான் எனக்கு அத்தா. ஐயோ, எங்கடா என்ன இழுத்துக்கிட்டு வந்த பாவி? அதானே எனக்கும் புரியல. இது டாக்டர் பொண்ணு இல்ல, ஏதோ வைத்தியத்துக்கு வந்தது. பைத்தியம் பைத்தியம். நீதான் பைத்தியம். என்ன கேளாங்க? ஐயா, அப்பா, இது பாருங்க, இதான் எங்க அப்பா, உங்க மாமனாரு. அப்பா, நீங்க வரதுக்கு முன்னாடி நானே எல்லாம் பாடி முடிச்சுட்டேன். அவருக்கு பிடிச்சிருச்சு. என்ன பாடின? ஐயா சொல்ல வெக்கமாகுது. ஐயோ, மாப்பிளைக்கு முன்னால வெக்கப்படுத்த மறந்துட்டேன். இப்ப வெக்கப்படுறேன். நல்லா வெக்கப்படுறேன். சும்மா இருப்பா. டாக்டர் சார், நல்ல நேரத்துல வந்தீங்க. இவன் என் ஃப்ரெண்டு சொக்கலிங்கம்னு பேரு. சதா குடிச்சு கெட்டு போறான். உங்கள்கிட்ட திருத்தம் சொல்லி கூட்டு வந்தேன். இந்த பொண்ணு என்னன்னா நானே மண்ணாளன்னு சொல்லி ஒரே கலாட்டா பண்ணுது. லலிதா, என்னம்மா இதெல்லாம்? என்ன பண்ணீங்க? நீங்க தானே சொக்கலிங்கம் பொண்ணு பார்க்க வருவாருன்னு சொன்னீங்க. கருமம், அந்த சொக்கலிங்கம் வேற சொக்கலிங்கம். டாக்டர் சார், லலிதா, இவர்தான் மாப்பிள்ளை சொக்கலிங்கம். நான் யாரையும் பார்க்க மாட்டேன். இதோ இந்த நரசத்துல தான் என் மாப்பிள்ளை. என்ன அதெல்லாம்? தமிழ் பண்பாடு. ஒண்ணு போடுவேன். நீங்க வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஒரு தப்பு நடக்கல. அப்பா, ஒருத்தர் மனசால வரைச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் எப்படி மாப்பிள்ளையா ஏத்துக்கிறது? நான் கண்ணகி வழியில வந்தவன். மதுரை வழியா வந்தியா? ஐயோ, இவங்க வேணும் நம்மள கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறாங்க. வாங்கப்பா போலாம். போலாம். ஐயோ லலிதா, குடியாரம்மா. பரவாயில்ல, நான் அவனோட குடியும் குடுத்தனமா வாழத்தான் போறேன். நீ பார்க்கத்தான் போறேன். நான் இப்பவே பின்னாலே போய் வீடு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். வந்திருக்கிறது யார் தெரியுமா? பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளையோட புள்ள. 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகாரி. எப்ப வந்தீங்க? அவனை விட்டுரு. சங்கோச்ச பேர்வழி மாயாண்டி, 2 பேரும் வந்திருக்காங்க. கவனி. என்னப்பா, ஏன் பாய போடுறீங்க? வந்து 2 பேரையும் கவனி சொன்னீங்களே. கோன்பா, 2 பேருக்கும் போன் வீட்டா வீடா கொண்டு வர சொல்றேன். வாங்க உட்காருங்க. ஆண்டாளு, நீ எதை பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் விவரமா பேசிடு. என்னப்பா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இவன் வந்தது கிடையாது. சங்கரு, சௌக்கியமா இருக்கிறியா? ரொம்ப நாளாச்சு உன்னை கண்ணுல பாத்து. இப்போதான் வந்திருக்கிறேன். எங்க வந்து டிராமா நடத்த போறியா, டான்ஸ் நடத்த போறியா? இது பாரு, ரெக்கார்டு டான்ஸுக்கு மட்டும் நான் வரமாட்டேன். அங்க எங்க பிடிக்கிறாங்க போலீஸ். மாயாண்டி, குடு குடு பண்ணிவிட்டா குடு. என்னம்மா கொண்டாடுறதுல குடு குடுன்னா சாப்பிடுங்க. எடுத்துக்கங்க. சாப்பிடலாம். சங்கரு, உங்களை பயப்படாம சாப்பிட சொல்லு. விடா சாப்பிடுங்க. ஆண்டாளு, நான் வந்த வேலை என்னன்னா, நீ ஒருத்தருக்கு காதல் கடிதம் எழுதணும். என்னப்பா இது? லெட்டர்ல காதல் அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. ஐயோ, நீ உண்மையிலேயே நான் காதல் பண்ண சொல்றேன். காதல் பண்ற மாதிரி ஒரு லெட்டர் தானே எழுத சொல்றேன். அதுக்கு அங்க இருந்து பதில் வரும். அதை எங்கிட்ட கொடுத்துடணும், அவ்வளவுதான். என்னப்பா இது புதுசா இருக்குது? அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஆண்டாளு, ஃப்ரெண்டுக்கு இந்த உதவி கூட செய்யக்கூடாதா? ஏமா இவ்வளவு பழகின ஆளு கேட்கறாரு, இந்த உதவி கூட நாம செய்யக்கூடாது? ஆமா, இதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பேன்? இதுக்குமா ரேட்டு? பின்னே
ரேட் இல்லாம நான் நடிக்க மாட்டேன். உன்ன என்ன டிராமாவில நடிக்க சொல்றேன்? இதுவும் ஒரு நடிப்பு தானே. சரி, ஒரு 50 ரூபா தரேன். கோன்பா 50 நம்ம வீட்டு வெத்தலை பாக்கு கூட பத்தாது. ஏன் உங்க வீட்டுல சமைக்கிறதே இல்லையா? எங்க அக்கா ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் உனக்கு ஏன் அனாவசியமான பேச்சு? 100 ரூபாய் நான் பேச இல்லன்னா வந்த வழியை பார்த்துட்டு போ. போ. இந்தாங்க. கொடுத்துறேன். 100 ரூபா. சரி. இந்த ஆண்டாளு. கொடுங்க. இதான் நீ எழுத வேண்டிய லெட்டர். இதுல எழுதி இருக்கிற மாதிரியே உன் கைப்பட எழுதி கையெழுத்த போட்டுரு. இந்த விலாசத்துக்கு அனுப்பிச்சிரு. அங்கிருந்து எப்படியும் பதில் வரும். வருமா? வரும். அப்படி வந்தா அதை எங்க கிட்ட கொடுத்துரு. வந்தா கொடுக்குது. அப்ப நான் வரட்டா? போயிட்டு வாங்க. ஏய் ராமு, எனக்கு லேசா தலையை சுத்துதுடா. எனக்கு சுத்த ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சுடா. இந்தாப்பா, நீங்க போட்டிருக்கிறதே கிமான் பேடா. பழக்கம் இல்லைன்னா லேசா தலையை சுத்தும். ஏண்டா இன்னத்துக்கு போறது இருந்துட்டு போங்க. அது வரைக்கும் இங்க இருக்கவா? வாண்டாம் தாயி, நாங்க ஒருத்தன் கை தாங்களா பிடிச்சுக்கிட்டு வீடு போய் சேர்ந்துருவோம். போங்க. வாடா. இங்க போறீங்க சமையல் கட்டுக்கா. கதவு திறந்திருக்க கூடாத, பூந்துடுவானுங்களே. இது சமையல் கேட்டா எல்லா நிலப்படியும் ஒரே மாதிரி தெரியுது. பீடா வாடா பாத்து என்னப்பா கான்ட்ராக்ட் நம்மளுக்கு சிட்டி வேஷம் கொடுக்குது. நீ ஒழுங்கா ஊரு போய் சேர மாட்ட. போ. ஆண்டாளு, நான் என்ன அப்படி தாத்தா அப்பா பேசிட்டேன். நீ பாடம் எடுக்க போற? காக்கா ஹலர்ல நீ பாடம் எடுத்து பாலா போனே. போ. நான் எடுத்துக்கா ஆட்டுறேன். ஐயா பாரு. அப்ப உட்காருங்க. அப்ப என்ன அப்பாட்டா, அவர் இப்பதான் ஊருக்கு போய் வீடெல்லாம் வித்து கொண்டாந்து படம் எடுக்கிறேன்னு சொல்றாரு. கெடுத்துருவா போல் இருக்க. பேசாம ஆண்டாளம்மா, இது பாரு, அம்மா அம்மான்னு கூப்பிட்ட மூஞ்சில இடிப்பேன். பின்ன எப்படிங்க கூப்பிடுறது? கோன்பா பேர் இல்ல, ஆண்டாள்னு கூப்பிடு. ஓ, ஹுமாரியா முன்னால போடு, அவன் தன்னால குறையும். தம்பி வா. அப்ப நான் சொல்லல இந்த 50,000. இந்த நான் ஹாய் மாதிரி வந்தாங்க. அவ்வளவு நன்றி உள்ளவர்னு சொன்னேன். இந்த தம்பி எனக்கு அண்ணாலேயே தெரியுமே. தம்பி, அப்போதான் சினிமா படம் எடுக்க போறாங்க. உங்க படத்தில் நடிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இன்னாங்கப்பா இது கீழே உட்காந்து தரைய அசிங்கம் பண்றீங்க. பெஞ்சில உட்காருங்க. நம்ம கதை இருக்குதுங்களே தம்பி, அத அப்படியே மாத்தாம இப்படியே மாத்தாம அப்படியே எடுத்தோன்னு வச்சுங்க. ஒரு நாளைக்கு அரட்டி ஓட்டலாம். அதான் ஓடாதுங்களா? ஹள்ளி விழா வரைக்கும் அதுக்கு அஞ்சமே கிடையாது. வந்தா தங்க விழாவில தான். அது கூட ஹாலாறுல ஓடிடுங்க. கோடாரா ஓடும். தம்பி, உங்களுக்கு அடிக்க தெரியுமா? நடிக்க தெரியுமாவா? எனக்கா? கனம் கோஸ்டோர் அவர்களே, ஏங்க மேல ஹை காட்டுறாரு, மகாடிலியா கோர்ட்? அது சுப்ரீம் கோர்ட். அப்ப அங்கேயே காட்டுங்க. சைலன்ஸ். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் இவைகளை எல்லாம் நான் இங்கே மறுக்கப் போகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள். இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் குடியவர்களின் இருப்பிடமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக. தம்பி, உனக்கே இவ்வளவு அக்கறை என்று கேட்கலாம். பாதிக்கப்பட்டவள் என் தங்கை. ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கு ஓடினாள். ராஜா, பாத்தீங்களா? தம்பிக்கு உணர்ச்சி வந்து கைய தூக்கினா மடக்கவே மாட்டேன். என் நடிப்பு எப்படிங்க? கிராமத்துல எடுப்படும், டவுன்ல கொஞ்சம் கஷ்டப்படும். இப்ப ஏங்க நமக்கு டவுனை பத்தி? வந்தவாசி தானே. வந்தவாசியில இவன் தான் ஹீரோ. நீ அம்மா, இந்த கண்ணில் ஏதாவது கிடக்கான்னு வர உறுத்துது. சாரி சங்கர், சட்னி கையோட கை வச்சுட்டேன். ஐயோ, சட்னி கையா! ஐயோ, இப்பதான் ரொம்ப எரியுது. ஐயோ, ஐயோ. சித்தப்பா, சரி, நான் பாத்துக்கிறேன். அங்க பாருங்க. என்னது? இல்லப்பா, இங்க என்ன நடந்தது? அதைத்தான் கேளுங்க. என்ன யார பாத்தடாரா விடாங்க. மகனே பரமசிவம், துண்டடிச்சு விடுப்புல கட்டா. நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். உனக்கு யாருன்னு புரியலையா? நீ என் மேல வச்சிருக்கிற பக்தி இவ்வளவுதானா? ஜெய் ஸ்ரீராமா, ஜெய் ஸ்ரீராமா. அறிவட்டம் உண்டா உனக்கு தெரியல? என் சிஷ்யன் மேல ஆஞ்சநேயர் வந்திருக்காரா? ஒத்துக்கிறாரு. பகவானே பக்தா, பகவானே பக்தா, பகவானே பக்தா, பகவானே பக்தா. பகவானே, சுவாமி, தங்களின் இந்த திடீர் விஷயத்திற்கு காரணம் என்னவோ? என் மீது அன்பு கொண்டிருக்கும் பக்தனை காண வருவதற்கு காரணம் வேண்டுமா?
பரமசிவா, உன்னை போன்ற ஒரு பக்தனை யாம் பெற்றதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தன்யனானேன் சுவாமி, தன்யனானேன். பகவானே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். என் மகன் ராம் இருக்கானே, அவன் திருந்துவானா, நல்லபடியா வருவானா? கண்டதை கேட்காத, அதெல்லாம் விதிவிட்ட வழி. எனக்கு நேரமாகுது, நான் மரமேறேன். அத்தியாரா கொஞ்சம் இருங்க. எல்லா சாமியும் மலை ஏறுறேன்னு தான் சொல்லும், இது மலை ஏறுறேன்னு சொல்லுது. மழையா வந்திருக்கிறது யாரு? அனுமார் பாவாண்டா. மரத்துலதான் ஏறுவார், மலையை தூக்குவார். ஓஹோ, அப்பேற்பட்ட சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கு நாம மரியாதை காட்ட வேண்டாமா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வந்துருச்சு சார். சாமி கை நீட்டுங்க. சாமி கூடத்தை வச்சுட்டேன். ஆமாம். கொளுத்து சூடத்தே. நீங்க இத வாயில போடுங்க. கையில என்னது? இல்லடப்பா ஐயா, சூடத்தை வாயில போட்டுக்குச்சு, சொன்ன மாதிரி மரம் ஏறிடுச்சு. என்ன செய்யுது சாமி? சாமி சங்கரா, சங்கரா. என்னங்க உனக்கு ஒண்ணும் தெரியாது நடந்ததெல்லாம். உன் பேர்ல ஆஞ்சநேயர் வந்தாருடா. ஆஞ்சநேயரா? நான் ஆஞ்சநேயர் என்ன இங்க தொத்திக்கிட்டா இருக்கிறாரு, அவர் போயிட்டாரு. நீ ஒண்ணும் பயப்படாத. நீயும் இருக்கிறிய மூஞ்சி மாத்திரம் ஆஞ்சநேயர் மாதிரி. அதுல ஒண்ணும் குறைச்சல் என்ன? நீங்களா தூக்கத்துல ஏன் எழுப்புனீங்க? காதல் காதல். காலையில தூங்கி எந்திரிச்சு பிறகு பாத்துக்கலாம். ஐயோ, என்ன வர சொல்லிட்டு இப்படி பேசுற என்ன அர்த்தம்? ஐயோ ஆமா வர சொன்னல. சரி சரி உட்காருங்க உட்காருங்க. காதல் மாதிரி பேசுங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னே தெரியல. இப்படி ஆரம்பிக்கலாமா? எப்படி? நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடி வந்து டூயட் பண்ணலாமா? டூயட் பண்ணா நல்லா வராது. உங்க அப்பன் தான் வருவான், அறிவு கெட்டவன். அப்பா மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. சரி, அறிவு கெட்டவர். கரெக்ட் கரெக்ட். டூயட் பண்ணா அவர் காதுல விழுந்து வந்துட மாட்டாரா? லூசு லூசு. சினிமாவில எல்லாம் மொட்டை மாடியில தானே டூயட் பாடுறாங்க. அப்பெல்லாம் அவங்க அப்பா அங்க வரது இல்லையே. அந்த அப்பா கிட்ட டைரக்டர் வரக்கூடாதுன்னு சொல்லிருப்பாரு. வரும்போது ஒரு டைரக்டரையும் கூட்டு வந்திருக்க கூடாது. தமாஷு தமாஷு. லவ் வருதே. ஐயோ, ஏன் சார் எங்களை கூட்டு வந்து காலை ஒடிச்சிட்டீங்க? திருட நீங்க வேணா ஒன்னையும் காண. போங்க சார். சரியான சார். சிரிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்க அப்பனுக்கு ஒண்ணும் புரியாது. சரியான முட்டாள். கல்யாணம் ஆகாத பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இவ்வளவு தைரியமா இருக்கானே. என்ன லவ் பண்ற அளவுக்கு எவனும் முட்டாளா இருக்க மாட்டான்னு அவருக்கு தைரியம். என்ன பத்தி தெரியாது உங்க அப்பனுக்கு. நீங்க இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பீங்கன்னு எனக்கே தெரியாது. எனக்கே இப்பதானே தெரியும். லலிதா, நெத்தித்தல, லூசி. ஐயோ இவ்வளவு சீக்கிரமா நமக்கு லவ் வந்துருச்சே. அம்மா, இப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்குவேன். ரோமியோ ஜூலியட் மாதிரி பேசலாமா? எப்படி? ஐயோ ஜூலியட் உப்பரிகையில உட்கார்ந்து இருக்கணும். நீ போய் உப்பரிகையில உட்காரு. எங்க உட்காரு? சீக்கிரம் சீக்கிரம். ரோமியோ ஜூலியட், நம்ம கல்யாணம் எப்போ? உங்க அப்பா செத்து போன உடனே. யாரும் உங்களை கூப்பிடுறாங்க. நீ எப்படி இங்க வந்த? லலிதா எங்கடா? அப்பா நான் இங்க இல்ல. லலிதா, நீ ஏமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? லூசு, என் பேர் ஒண்ணு லலிதா இல்ல, ஜூலியட். ரோமியோ கூட லவ் பண்ணிட்டு இருக்கேன் உப்பரிகையில இருந்து. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சார், இது உங்க குடும்ப விவகாரம். இந்த காதல் விவகாரத்தை நீங்க செட்டில் பண்ணுங்க. திருடம் தான் நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ போர் வீரர்கள் போறாங்களா? டேய், மரியாதையா போட வெளிய. பாப்பா அவரே வெளிய போய் சொல்றேன். அப்பா அவர் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பொண்ணு. பெண்ணை நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு அப்பா. இந்த கிழவனை அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறேன். பாப்பா கிட்டத்தட்ட உன் வயசுலயே உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என் தலையில எழுத்து. ஐயோ வழுக்கத்தல ரொம்ப அடிக்காதப்பா.
முதலாளி ஓட்டு போட்டுக்கிட்டு ராத்திரி நேரத்துல வெளியில போறாரு. டைரி எழுது. டைரியில் எதுக்கு எழுதணும்? சங்கரம் பையன் இருக்கான், அவங்கிட்டே சொல்லு. சங்கரா, அரே சங்கரா, சங்கரா, முதலாளி வெளியில போற, எழுதுடா. இவன் குருவுக்கு மிஞ்சின சிஷியனா இருப்பான் போல் இருக்க. உமா, சிரிக்கிறதா இருந்தா சொல்லிரு, தலையை தூக்கி தூக்கி போடுது. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆமா, எத்தனை நாளைக்கு தான் இப்படி அர்த்த ராத்திரியில திருட்டுத்தனமா சந்திக்கிறது? கொஞ்ச நாளைக்கு தானே பொறுத்துற. நீங்களா? ஆமா. எந்திரிங்க, பயப்படாதீங்க. எந்திரிங்க. ஆமா, ஏன் என்ன இடத்துல? இல்ல, உன்னை பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். போய் சொல்றீங்க, தங்கச்ச பார்க்க வந்தீங்க. உட்காருங்க, 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 உட்காருங்க. தங்கச்சி, ஐயா, எந்திரி. தூண்டு இல்ல, மீன் உழுது போச்சு. ஓ, சாரி, பரமசிவம் பிள்ளை இல்ல, நம்ம வீட்டுல வந்திருக்காரு. கலைஞ்ச தலையை சீவிக்கிட்டு, கண்ணுக்கு மை வச்சுக்கிட்டு, சும்மா கவர்ச்சியாவா? நீங்க இந்த நேரத்துல எங்க வந்தீங்க? நீங்கதான் ஆண்டாளோட அம்மாவா? இப்படிலாம் சொன்னா எனக்கு பொல்லாத கோவம் வரும். நான் ஆண்டாளுக்கு அம்மா இல்ல, அக்கா. தப்பு தப்பு. ஆண்டாளுக்கு முன்னால பிறந்தீங்களா? ஆமா. உங்ககிட்ட பன்னீர் போயில இருக்குது. அது ராஜாஜி சீவல் கடையில இருக்கு. வீட்டுக்கு வந்தவங்க போயில இருக்கா சீவல் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வாங்க. ஒண்ணு இல்ல, ஆசீர்வாதம் என்ன அடுக்கும். மாயாண்டி, என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? ஐயாவுக்கு போன்விட்டா பீடா கொண்டா ப்ரோ. விவஸ்தை இல்லாம வாங்க, உக்காருங்க. ஐயோ, என்னங்க இது நெத்தியில? புருவங்க. இல்லைங்க. எனக்கு புருவம் இல்லையா? காயங்க. ஆமாங்க. ஏங்க காயம்? எங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 5 தெருவை தாண்ட வேண்டி இருக்குது. ஒரு தெருவுல போலீஸ், ஒரு தெருவுல நாய், ஒரு தெருவுல பொறிக்கிங்க. எல்லாரும் சேர்ந்து போட்ட காயங்க. கொஞ்சம் இருங்க, இந்த வாரேன். இருக்கட்டும். அஞ்சனையா, என்ன மாதிரியே இவ்வளவு ஒரு பெரிய பக்த போல இருக்கு. இல்லைன்னா கதா காலட்சேபம் பண்ண வராதே. நமக்கு பொருத்தமான ஜோடி தான் அஞ்சனையா. என்னையா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் உன் செயல் தான்ப்பா. இருங்க, காய் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்க. என்னங்க இது அறியாத பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க? அஞ்சனையன் சத்தியமா சொல்றேன், ஆண்டாள் 52 வயசான எதையும் அறியாதவன் தான். போங்க. எங்க இப்ப எப்படி வந்தீங்க? அன்னைக்கு உன்னை கதா காலட்சேபத்துல கண்டனா, அதுல இருந்து எனக்கு ஒரே கனவு. அந்த கனவு தான் என்ன இங்க கொண்டாந்து விட்டுருச்சு. எனக்கு கூட அப்படித்தாங்க. உங்க லெட்டரை படிச்சதுல இருந்து வா வா. இந்த போன்விட்டா பீடா குடு குடு. ஏங்க எழுந்துட்டீங்க? எனக்கு எழுந்திருக்க தெரியுங்க. உட்காருங்க. இந்தாங்க போன்விட்டா குடிங்க. நிக்கிறேன். உட்காரு. போ. வேற ஏதாவது தேவையான கேட்டு போல நிக்கிறேன். வேணும்னா கூப்பிடுற போ. அப்போ நான் வர மச்சான். வீடு அங்க இருக்கு. பாவா. கண்டாளு, அவன் என்ன மச்சான்றான், நீ பாபான்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரெண்டும் ஒண்ணுதான் பாவா. நீங்க 2 பேரும் ஒண்ணா? போன்விட்டா குடிங்க. நீ குடி. இல்ல, நீங்க தான் முதல்ல குடிக்கணும். குடிங்க. அஞ்சனையா, எல்லாம் உனக்கு தான். எல்லாத்தையும் குடிச்சிட்டீங்களா? எனக்கு மிச்சம் வச்சு பழக்கம் இல்லாண்டாள். போங்க பாவா, கொஞ்சமாவது வைக்கப்படாது. எதுக்கு? அதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே புரியல உங்களுக்கு. ஆமாங்க, நான் ஒரு மடையன். இப்ப இருக்கு அதெல்லாம். பீடா. ஆண்டாளு, நீங்க இனிமே எதை கொடுத்தாலும் என் கையில கொடுங்க. என்னங்க பாவா இது? என்ன போய் வாங்க போங்கங்கிறீங்க. எப்படிங்க கூப்பிடுறது? செல்லமா பாப்பா அப்படின்னு கூப்பிடு. ஆண்டாளு. பாவா. ஆஞ்சநேயா, இத்தனை வருஷமா என் மனசை கட்டுப்பாடு பண்ணி வச்சிருந்தேன். எத்தனையோ பேர் என்ன கட்டிக்கன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் என் மனசு இழகாதது.
உன் கடுதாசியை பார்த்த உடனே இழையடிச்ச ஆண்டாளு நீ ஏதோ மை வச்சு எழுதி இருக்க. போங்க பாவா, மை இல்லாம எழுத முடியுமா? அது வந்து சாதாரண மை இல்ல, வசிய மை. பாவா, நீங்க இனிமே அடிக்கடி இங்க வந்து போகணும். ஆண்டாளு, ஆனா நான் இங்க வந்து போறது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் வரட்டுமா? நிஜமாவே போறீங்களா? ஐயோ, ஏங்க? ஏன் இழுக்கிற? ஐயோ, நான் ஒண்ணும் இழுக்கலையே. இழுத்தது யாரு? அப்பா, என்ன ஒரே மயக்கமா இருக்குது? நீங்க போட்டது கிமாம் வீடா? பழக்கம் இல்லைன்னா லேசா சுத்தும். லேசா இல்ல, பேயா சுத்துது. நான் வேணா உங்க வீடு வரைக்கும் துணைக்கு வரட்டா? ஐயோ, வீட்டுக்கு நான் தெரிஞ்சுடுமே. மயண்டி, மயண்டி, அப்பாடா, இந்த பாரு, ஐயாவே வீட்டுல கொண்டு விட்டுட்டேன். ஏற்கனவே நான் பயந்தவன். இருட்டுல இவனை கண்டா இன்னும் பயப்படுவேன். நான் தனியா வீடு போய் சேர்றேன். பாவா, அடிக்கடி வாங்க. பாப்பா, வரட்டுமா? வாங்க. தங்கச்சி, அதிர்ஷ்டம் நம்ம வீடு தேடி வந்துட்டு போயிருக்கு. அடுத்த வாட்டி வந்தா இங்கேயே தங்க வச்சுட்டு. நான் ஆண்டாளு, எனக்கு எல்லாம் தெரியும். யாருக்காவது நம்ம வயசு கேட்கறது? இது வரைக்கும் ஒரு பையன் நம்ம வயசு கேட்டதில்ல. நீயா? பாரு, நல்ல பாரு. என்ன வயசு இருக்கும் நீயே சொல்லு. என்ன மிஞ்சி கெஞ்சி போனாக்கா ஒரு 16 இருக்கும். அறைய எடு, 14 தான். அப்பாட்டா, அப்பாட்டா, அவர் உன்னை புக் பண்ண வந்திருக்கார் நாடகத்துக்கு. ஐயோ அண்ணே, வாங்க அண்ணே, உக்காருங்க அண்ணே. அண்ணே, நீங்க கன்னத்துல 2 அடி அடிங்க, பொறுத்துக்குவோம். நம்ம வயசு மட்டும் கேட்காதீங்க, நமக்கு கோபம் வரும். நான் தான் நேர்லயே பாத்துட்டேன். வயசு இருக்கு. எங்க நாடகம், எப்ப நாடகம், என்ன நாடகம்? நம்ம கிராமத்துல என்ன ஜதி சொல்லுது? தேர் திருவிழா நடக்க போது. அதுல ஹரிச்சந்திரா நாடகம் போட போறேன். நீதான் சந்திரமதி. தங்கச்சி, நீ எவ்வளவு பணம் கேட்க போற? நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி வாங்குது. நம்ம இந்த சின்ன ஊருங்க நீங்க பாத்து கொடுங்க. ஒரு 75. கோன்பா 75. நம்ம புடவைக்கு சோப் வாங்க கூட பத்தாது. ஐயோ, அவ்வளவு அழுக்கா? அப்போ ரேட்டு எவ்வளவுதான் சொல்ல? நாம 150 ரூபாய் வாங்குது. ஐயோ, அவ்வளவு கொடுத்து நம்மளால கட்டுப்படியாது. என்ன அப்ப பொம்பளை பிள்ளை கிட்ட இவ்வளவு கோவம்? இடிச்சா அது சின்ன ஜெருசு, அப்படிதான் கேட்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்க 2 பேருக்கு மத்தியசமா நான் ஒரு ரேட்டு சொல்லிட்டா 100 ரூபாய். இது நியாயமான ரேட்டு. அது போகட்டும், ஏதாவது அட்வான்ஸ் கொடுங்க. இதோ பாயிண்ட். என்ன இப்ப இங்க கொடுக்குற? சவுண்ட் பார்ட்டின்னு தெரியறதுக்கு மூளை வச்சுக்கிறது தானே. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இல்லாதவன் சொல்லிட்டான். அதனாலதான் எப்பவும் ஒரு 100 ரூபாய்க்கு சில்லறைய மாட்டு போட்டு கொலுக்கோன்னு குலுக்கினே வர்றேன். குலுக்குனாவே சவுண்ட் தான். எந்த குழந்தை 25 வச்சுக்கோ. கோன்பா 50 ரூபாய் கொடுக்கப்படாது. அங்கவா குடுக்குறேன். ஆரிதாரம் பூசுறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு பணம் வரணும். நீ மூஞ்சில கை வை, நான் சில்லறையில அடிப்பேன். மாயாண்டி, அப்பாட்டா, அண்ணனுக்கு போன் விட்டா பீடா கொண்டு வா. ஆண்டாளே, அவன் ஓட்டாவா? ஆண்டாளே, உனக்கு நான் சாசன பணம், நான் நாடகத்துக்கு அட்டம் இல்ல. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. அங்க வந்ததும் கவனிப்பெல்லாம் பெஸ்டலா இருக்கணும். வந்து பாரு. ஆண்டாளே, நாடகம் முடிச்சதுக்கு அப்புறம் ராத்திரி 2 மணிக்கு மேல நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாரு, ரோசியா இருக்கும். பெரிய ஆளு நீங்க. மாயாண்டி என்ன பீடாவும் போன் விட்டாங்க கொண்டு வரோம், வந்து சாப்பிட்டு. ஆண்டாளு கிளுகிளுக்குது. ஏங்க நீங்க யாருங்க? நான் ஆண்டாள புக் பண்ண வந்திருக்கிறேன். ஒருவேளை போலீஸ் ஆபீசர் மத்தியில வந்துட்டாரோ? அவன் மீசையை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இதுக்கு தான் சொன்னேன், நான் இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வரவே மாட்டேன்னு. சும்மா இருக்க. ஏங்க ஓங்க இல்லீங்க, புக் பண்ணா நான் ஆண்டாள நாடகத்துல புக் பண்ண வந்திருக்கிறேன். நான் யார் தெரியுமா? நாடக கான்ட்ராக்டர் அந்த சாமி. இவ்வளவுதானே? நான் என்னமோ சினிமா படம் எடுக்க போற ப்ரொடியூசர் நினைச்சேன். ஏன் நாங்க ப்ரொடியூசர் ஆகப்படாதோ? எங்க கையில பைய இல்லையோ? என்னைக்காவது ஒரு நாள் சிவாஜி பத்மினி வச்சு ஒரு கலர் படம் எடுக்க போறீங்க, விடுங்களேன். ஆமா, பத்மினி அமெரிக்காவுக்கு போயிருச்சே, எப்படி போனா? எனக்கு என்னையா, நானே அங்க போய் படம் எடுக்க போறீங்களா? கூட்டிட்டு வருவேன். சரிங்க. இப்ப நாடகம் தான் நடத்துறீங்க. ஆமா, 7ஆம் தேதி ஆண்டாள் காலி இல்லையே. எங்களுக்கு எந்த தேதி வேண்டாங்க. நாங்க வந்த வேலையே வேற. ஆண்டாள் இருக்குதா? இருக்குதே. உள்ள இருக்கா? விட்டுருங்களேன். என்னங்க அணியாவது? எனக்கு ஆக்சன் கிடைக்காது, ஹாசம் கிடையாது. நான் நடந்தும் பழக்கம் இல்ல. என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க ஒண்ணு செய்றீங்களா? என்னங்க? ஆண்டாள் வந்து கேட்டா நான் எங்கன்னு கேட்டா நான் போயிட்டீங்கன்னு சொல்லிடுறேன். பிச்சிராதீங்க. பொதுசு வாங்கிக்குவேன். நான் வா வாங்க.
உங்களுக்கு இந்த சமையல் வேலையை தவிர வேற எந்த வேலையுமே தெரியாதா? உண்மையே சொல்றேங்க, வேற எல்லா வேலையும் ஓரளவுக்கு தெரியும், இந்த வேலை தான் சுத்தமா தெரியாது. பின்னையே இந்த வேலைக்கு வந்தீங்க? உங்க வீட்டுல இந்த வேலை தானங்க காலியா இருந்தது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சீக்கிரத்துல கத்துக்கிருவேன். என்னடா சங்கர், சாப்பாடு ரெடியா? ஆயிக்கிட்டு இருக்கு. என்னன்னா இது, சமைக்க தெரியாதவரை போய் சமையல் வேலைக்கு வச்சிருக்கேன். நாம எப்படித்தான் சாப்பிடுறது? என் கல்யாணம் நடக்க வரைக்கும் நீ பட்னி கடை. நான் இருப்பேன், சித்தப்பாவை எப்படி சமாளிக்கிறது? உங்க சித்தப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். என்னடா வச்சிருக்க? சாம்பார். ஆமா, ரசம் வைக்கல? இதையே மேலாக எடுத்தா ரசம், கலக்கி எடுத்தா சாம்பார், வத்த வச்சா வத்த குழம்பு. இப்ப சாப்பிடலாமா? ஓ, சாப்பாடு ரெடி சித்தப்பா. சிஷ்யா, குருநாதா, இன்னைக்கு என்னடா சமையல்? வெந்தய சாம்பார், வெந்தய ரசம், வெந்தய வத்த குழம்பு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படா தெரியும்? சாமியாருக்கு என்ன பிடிக்கும், சம்சாருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன செஞ்ச? நான் ஒண்ணும் செய்யல சார். காரம் காரம் சித்தப்பா, காரம். என்னடா காரம்? பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. அப்படியா? இங்க விடு, விடுறா, நல்லா விடு. என்னடா கிருஷ்யா, ஒரே பெருங்காயமா இருக்க. பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. சித்தப்பா உப்பே இல்ல. உப்பு இல்லையா? என்னடா அது, உப்பே இல்லையா? பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. அப்படின்னா இந்த பயலுக்கு நிறைய போடு. வேண்டாம் சித்தப்பா, எனக்கு வயிறே சரியில்லை. தயிர் சாதமும் கொஞ்சம் ஊறுகாயும் போடும் சித்தப்பா. இத முதல்ல சொல்றதுக்கு என்ன? குருவே, வாய்க்கு ருசியா சாப்பிட வேண்டிய வயசு பிள்ளைங்க பிரம்மச்சாரிக்கு செஞ்ச சாப்பாடு எப்படிங்க பிடிக்கும்? ராமு, நீ நினைச்சபடி சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க. அபச்சாரம் அபச்சாரம். உங்களை சொல்லலைங்க, இவனைத்தாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். இப்படியே எவ்வளவு காலத்துக்கு கஷ்டப்படுறது? பிரம்மச்சாரியா இருக்கிறது ஒரு கஷ்டமா? உங்க வயசுக்கு சரி, இந்த வயசுக்கு. இந்த வயசை தாண்டி தாண்டா நானும் வந்திருக்கிறேன். நீங்க அனுமார் பக்தர், தாண்டுவீங்க. தம்பி தாண்டணுமே. தம்பியும் தாண்டித்தான் ஆகணும். இந்த அனுமார் பவனத்துல எல்லாரும் பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அஞ்சனேயா, அனுமந்தையா. சித்தப்பா எங்க போறாரு? காசி தீர்த்தத்தை காதுல தெளிச்சிட்டு போறாரு. சங்கரா, உன் முயற்சி தோல்வி அடைஞ்சு போச்சே, ஒண்ணும் நடக்கலையேப்பா. தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி. பொறுத்திருந்து பா. சாம்பார். சொக்கலிங்க, ஆரம்பிச்சிட்டியா? ஏப்பா நீயே உன்னை கெடுத்துக்கிற? ஆமா கதிரேசா, நாமே தான் நம்ம கெடுத்துக்கணும். இன்னொருத்த வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கு விடக்கூடாது. தன் கையே தனக்கு உதவி, திருவள்ளுவர் சொல்லல? திருவள்ளுவர் அப்படி சொல்லியிருக்காரு. இன்னும் நீயா சொல்லிருக்க? பெரியவங்க சொன்ன வழிதானே இது. நீ கம்பராமாயணம் படிச்சிருக்கியா? நீ கம்பராமாயணம் படிச்சிருக்கியா? நான் ஏன் படிக்கிறேன்? நான் தானே அதை எழுதினேன். என்னது, கம்பர் தான் கம்பராமாயணம் எழுதுனதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அவரு காப்பி அடிச்சிட்டாரு. விடு. என்ன ஒரு மாதிரியா சிரிக்கிற? தண்ணி போட்டியா? ஏன்டா இப்படி பாழா போற அளவு? கதிரேசா, அதோ போகுத பொம்பளை கன்றாவியா இல்ல நாட்டு போறான். அது என் தங்கச்சிடா. ஐயோ, நான் அதை சொல்லலப்பா, நான் அதை சொல்லல. அது பக்கத்துல போகுது, அத பாரு, கன்றாவி. பாவி, அது என் பொண்டாட்டிடா. ஐயோ, இது என்னடா இது? தெருவுல போற பொம்பளை எல்லாம் உனக்கு உறவா இருக்குது. ஏண்டா, தண்ணிய போட்டுட்டு என் பொண்டாட்டிய போய் கன்றாவியா இருக்குங்கிறிய? அவ என்ன கன்றாவியாவா இருக்கா? இல்லப்பா, உன் பொண்டாட்டி கன்றாவி இல்ல, அழகா இருக்கா, நல்ல அழகு. ஜம்முன்னு இருக்கா உன் பொண்டாட்டி. ஐயோ, என் பொண்டாட்டி அழகுன்னு நீ வர்ணிக்கிறியா? ஐயோ, இது என்னடா இது, வம்பா போச்சு. அழகுனாலும் திட்டுறான், கன்றாவினாலும் திட்டுறான். உன் பொண்டாட்டி அழகும் இல்ல, கன்றாவியும் இல்ல, ரெண்டும் கட்டா. மடையா மடையா, உன்னை எனக்கு தெரியும், நான் பொறுத்துக்கிறேன். இன்னொருத்தன் பொண்டாட்டி இந்த மாதிரி பேசினா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உன்னை உதப்பான். அவன்லாம் மானஸ்தன், உனக்கே. விடு விடு. கவுல் போட்ட பொம்பளை வருது பாரு. கவுல் தாண்டா அழகாய். பேசிட்டு வந்துடுறேன். மேடம், குழந்தை ரொம்ப அழகா இருக்குது. உங்க குழந்தை தானே? ஆமா, தேங்க்ஸ். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ, கதிரேசா, அவ என்ன எப்படி அடிச்சா தெரியுமா? எப்படி அடிச்சா? ஏண்டா அவ என்ன அடிச்சா? என்னடா, குழந்தை அவளுதுங்கிற அவளை போய் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு முதல்ல நீ கேட்டுக்கணும். சரி சரி, அதோ ஒரு கவுன் வருது, அதுகிட்ட கரெக்டா கேட்கணும். மேடம், இன்னொரு கவுனா? மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது. உங்க குழந்தை தானே? எனக்கு என்ன கூட சொல்லு, நான்
நான் தானே ஆஜா. ராஜா கொஞ்சம் மாறகட்டையும் பார் எல்லாம் ஒழிச்சாச்சே இப்ப எங்க ராஜா ஏயா உனக்கு தான் வரலையா அதை ஏங்க போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க ஏயா பொட்டிய தொட்ட பழைய கலை ஆர்வம் தோசும் தொம்பும் பட்டிருந்தது தொடச்சது அப்படியே லைட்டா பாபா ஆசி பாப்பமேன்னுதான். இந்த நிலைக்கு வந்தும் ஆர்வம் போகல என்னையா அன்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அத்மணி பாடு படுற பாடு போய் பேப்பர் எடுத்துட்டு வா இந்தாங்கண்ணே அப்படியே குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா அப்புறம் இந்த வெத்தலை பாக்கு கொண்டாந்துறேன். ஆஸ்கே எது சொன்னாலும் ஒரு தடவை சொல்ல மாட்டியா? ஏன் ஒரு நாளைக்கு ஒரு தடவையா திங்கிற 3 வாட்டி திங்கல எனக்கு என்ன கோரச்சல் ஆனமெல்லாம் போன பின்னே வாழ்வதுதான் ஒரு வாழ்வா ஏங்கண்ணே இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ எப்படியா உயிரோடு இருக்க இதுடா என் ஆன விட்டுது தலை எழுத்து நான் வாங்கி போட்ட சாப்பாடா இது அது அப்பா இப்ப என்னடா ஓடான்னு சொல்லி நான் மூஞ்சில குத்துவேன் ஆறு கட்ட காட்டுற வேலையை கைய வெட்டிடுவேன் வளத்தை கலர்த்தா கலாண்டா பாப்பா புதுக்கோட்டையில நீ உள்ளச்சரிக்கு நிறுத்திய அதை எடுத்து வெளியே விட்டுட்டுமாடா இல்லையா விடா பாப்பா ஆனும் கப்பல்ல டிக்கெட் வாங்காம ஏறிடும் அதெல்லாம் இருக்கிறவனுக்குடா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ஏய் என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா உன்னையா உன்னை யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டா நீ மாமாவா ஆயாண்டி இந்த மானா சொல்றப்ப திக்குன இருக்கிற நாக்க அறுத்து போடுவேன் பழைய கான்ட்ராக்ட் திங்கிற சோத்துல மண்ணாளி போட்டுக்காத ஜாக்கிரதை ஆயாண்டி சோத்துக்குதான் இந்த வீட்டுல நான் வாழ்ந்திருக்கிறேன்னு எனக்கு அப்பா சொல்லாதறான். நானும் ஒரு காலத்துல வாழ்ந்தவன் ஊருக்குள்ள போலான்னு பார்த்தா உருவே மாறி இருக்கிறேன். அங்கா மண்டி வச்சிருக்கிறப்போ 100 ரூபாய் சில்லறைய ஜோபில போட்டு கொலுக்கோன்னு குலுக்குனேன். இப்போ நீ கொலுக்கிற உன் நேரம் சினிமா படம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பூஜை படத்தை மாத்திரம் வாங்கி வந்து போட்டு அதோட நிறுத்திட்ட. அதுல வேற தொண்டு உழுது போச்சு. நாடகம் நடத்தலாம் ஊரா மாறி மாறி நடத்தலாம்னு சொன்ன அதுல தொண்டு துண்டா உழுது வந்துடுச்சேடா. பாத்தியா மாண்டாள் என்ன சொல்றானே நான் ஒண்ணு சொல்லல ஆண்டாளே இந்த கற்றுக்கோல ஆயாண்டிதான் நிமிஷம் பண்றான். பாத்தியாமா உன்னை வச்சு நாடகம் நடத்தினான் போண்டி ஆயிட்டான்றான். என்னப்பா பழைய கான்ட்ராக்ட் என்ன போட்டு நாடகம் நடத்துன்னு வெத்தா பாக்கு வச்சு உன்னை அழைச்சனா நீயா வந்து புக் பண்ணுனே நான் நடிச்சா வசூலாகும் வாரி வலிச்சு கொட்டிக்கலாம்னு அலைஞ்சு உன் கிரகச்சாரம் சரியில்லை போண்டியானே இப்போ தோண்டி தூக்குற. ஒவ்வொரு ஊர்லயும் நாடகத்துக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு. அதெல்லாம் பாசு கொடுத்துட்டு லாஸ்ட் அதுக்கு நாங்களா பொறுப்பாளி. தங்கச்சி இந்த ஆள் இங்க என்ன இது இதே குடிக்க போறீங்க? ஆமா இதான் கிருஷ்ணா ஆயில். பாட்டில்லாம் காலி பர்சும் காலி. அதான் கிருஷ்ணா ஆயில் குடிக்கிறேன். மண்ணெண்ணெய் யாராவது குடிப்பாங்களா? இத பாரு கள்ளு குடிக்க கூடாதுன்னு தான் பெரியவங்க சொல்லிருக்காங்க. மண்ணெண்ணெய் குடிக்க கூடாதுன்னு மகாத்மா காந்தி கூட சொல்லலை. ஏண்டா அறிவு கட்டவன இவ்வளவு தூரத்துக்கு ஆகி போச்சா? இன்னைக்கு கிருஷ்ணாயில குடிப்பேன் நாளைக்கு ஸ்டவ்வையே குடிப்பேன். சீதா இவன் இப்படி விடக்கூடாது. எப்படியாவது இவன் தண்ணி போடுறதை நிறுத்தி ஆகணும். அடமாடா இப்பெல்லாம் நான் தண்ணி போடுறது இல்ல. தண்ணி தான் என்ன போடு போடுன்னு போடு. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? தண்ணி போடுறதுல அதான் சௌகரியம். வெக்கமே இருக்காது. சார் யாராவது ஒரு டாக்டர் அழைச்சிட்டு போய் இவருக்கு இந்த பழக்கத்தை நிறுத்திட முடியாதா? கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. பேரு தர்மராஜ். பெரிய மனோதத்துவ நிபுணர். வர வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு இவனை அங்க கூட்டிட்டு போலாம். அட விவரம் கட்டவனே தண்ணி போடுறத நிறுத்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறானா? தண்ணி போட சொன்னதே டாக்டர் தானே. எங்க நாக்க நீட்டு கண்ணை காட்டு. டாக்டர் என் பொண்ணுக்கு குணம் ஆயிடுங்களா? கடவுளை காப்பாத்துவா. நான் உங்களை நம்புறதா கடவுளை நம்புறதா? நீங்க என்ன நம்புங்க, நான் கடவுளை நம்புறேன். அப்ப நானே நேரடியா கடவுளை நம்பிட்டா பலன் இருக்காது. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல குருக்கள் பூசாரி ஒரு டாக்டர் இப்படி யாராவது தூது போகணும். ஐயா நீ நல்லா பேசுற. நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா இப்படித்தான் கண்டவனை கட்டிக்கு வைங்குது. நான் கட்டவனா? குட் மார்னிங் அப்பா. ஹை இந்த ஹேர் ட்ரெஸ் நல்லா இருக்கு. அப்பா நீ கூட இது மாதிரி பண்ணிக்க. இதுதான் உங்க பொண்ணுங்களா? ஐயா லூஸ் லூஸ். நான் ஒரு பொண்ணு இல்ல. அவர்தான் எங்க அப்பா. தப்பா
நினைச்சுக்காதீங்க, என் பொண்ணு இப்படித்தான் தமாஷா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேரு லலிதா. லலிதா, என்னம்மா படிக்கிறீங்க? சுக்லாத்து படிக்கிறேன். வயசு 35 ஆகுது. எடுப்பேன். என் வயசு நீ ஏன் சொல்ற? நான் சொல்றேன். எனக்கு வயசு 35. பாத்தீங்களா, இப்படித்தான் சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா. உங்க பொண்ணு மாதிரியே இவளுக்கு மூளை வளர்ச்சி இல்லை. ஐயா, ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டா வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டு புத்தி தானா தெளிஞ்சிடும். அப்ப கல்யாணம் பண்றதா இதுக்கு வழியா? என் பொண்ணு கூட மாப்பிள்ளை பாத்துக்கன்னு பாப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. பாத்துகளா தெரியுது. அப்ப நானும் போய் மாப்பிள்ளை பாக்குறேன். பாருங்க. அப்பா இவரு வேண்டாமா, வேற மாப்பிள்ளை பாக்கலாம். வாமா. வராதே. இது எனக்கு குடு. ஐயா, இது நீ படிக்க போறியா? நீங்க லூசு, நான் லூசு. ரெண்டு பேரும் இதே படிப்போம். அப்பா, நிஜமாவே எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டியா? ஆமாண்டா கண்ணு, நல்ல மாப்பிள்ளை. பேரு சொக்கலிங்க. ஐயா, சொக்கலிங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ மூஞ்சி மூஞ்சி. ஹலோ ஹலோ, நான் சொக்கலிங்கத்தோட அப்பா பேசுறேன். வர வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதா இருக்கிறோம். சரி சரி, வாங்க வாங்க. யோ, யார்? மாப்பிள்ளோட அப்பா பேசுறேன். ஏய், மாப்பிள்ளைக்கு அப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. சீ, இந்த ஆள் போன கீழ வச்சுட்டாரு. நான் அப்பவே உனக்கு கேட்கறேன், இடிச்சேனா? லலிதா, கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிட்டா நீ நல்ல குணமாயிடுது. இப்ப மட்டும் நான் குணம் இல்லையா? உனக்கு என்னமா குறைச்சல்? உன் கல்யாணத்தை பார்க்க உங்க அம்மா தான் கொடுத்து வைக்கல. அதுக்காக நீ ஏப்பா வருத்தப்படுற? எங்க அம்மா கல்யாணத்தை பார்க்க நான் கூட தான் கொடுத்து வைக்கல. நான் வருத்தப்படுறேனா? திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாசமிருதங்கம், திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாசமிருதங்கம், பிரம்மானந்த ஹரே கஜானன தாண்டவ நிருத்ய ஹரே, கஜானன தாண்டவ நிருத்ய ஹரே. மகாஜனங்களே, இன்று விஸ்வாமித்திரர் கதையை நான் சொல்ல போறேன். விஸ்வாமித்திரர் யார்? அவர் முன்கோபக்காரர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவருடைய தவம் எப்படிப்பட்டது? இன்னைக்கு தலைமை வகித்துள்ளார்களே பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை, அவர்களின் உறுதியை போன்றது. அவர்கள் தலைமையில் கதை சொல்லும் வேறு பெற்றதற்காக நான் பெருமைப்படுகிறேன். பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை போல் உறுதி படைத்த விஸ்வாமித்திரனை மேனகை தன் நாட்டத்தால் கவர முயற்சிக்கிறார். அவளால் கவர முடியுமா? முடியாதா? முடியும், நிச்சயமாக முடியும். அவள் தேவலோகத்து பெண்ணாயிற்றே. என் வாழ்க்கையில் உங்களை போன்ற ஒருவருக்கே மாலை சூட்ட வேண்டும், மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் மானசீக காதலி ஆண்டாள். என்ன ஆர்வத்தை வாழ்க்கை? நீங்க தான் குமாரி பார்வதியா? நானே. யார் நீங்க? எங்கிட்ட வந்திருக்கீங்க? இவர் வந்து கோல்மால் பிக்சர் முதலாளி சம்பாலா. நான் வந்து கதாசிரியர் பல்லவராயன், சொந்த ஒரு மாமல்லபுரம். 5000 ரூபாய்க்கு வாங்கினமா அணிமாலையா இது? விலையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உட்காந்து போடுவோம். நானா மாட்டேங்கிறேன். இது பாருங்க, எங்க கதையில ஒரு கதாநாயகி, அது உங்களைத்தான் போடணும்னு சார் ஒத்த கால நிக்கிறார். இது வரைக்கும் எத்தனை படம் எடுத்திருக்கீங்க? 12 படம் எடுத்திருக்கோம். 5 படம் வந்து சிங்களம், 7 படம் வந்து என்னது காங்கோ. மீதி அரைப்படம் என்ன ஆச்சு? 60 லட்சத்துல அம்பிகாபதி ஆரம்பிச்சேன். படம் ஆரம்பிக்கிறப்ப அமராவதிக்கு எடுப்பு ஒடுக்க மாதிரியா இருந்தது. பாதி படத்துல பார்த்தாங்க அரல் மாதிரி ஆயிப்போச்சு. அதனாலதான் உங்களை வந்திருக்கிறார். நான் ரொம்ப உயரமா இருக்கனே. பரவாயில்லைங்க, என் கதையில கதாநாயகி 6 அடி உயரம். ஐயோ, நான் 5 அடி தான் இருக்கேன். இருக்கட்டுமே, 1/2 அடிக்கு நாங்க செருப்பு தைக்கிறோம். நான் அம்படா சரி தைக்கிறோம். எப்படியோ பத்மனி மாதிரி எனக்கு ஒரு மார்க்கெட் வந்தா சரி. ஏங்க, நானும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஹவாஜி பத்மனியை வச்சு தமிழ்ல ஒரு கலர்ல ஆட்சி எடுக்கணும்னு இருக்கிறேன். இதுக்கு முன்ன இந்த பேச எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. பேசாத படுகளும் வெளுக்கிற கண்டுக்கிடுவா. 2 பேரும் ஏன் அடிச்சுக்கிறீங்க? அதுல அண்ணன் இல்லைங்க, நான் உங்களுக்கு Dress போடணும்னு சொல்றேன். இவன் அரே
அது வந்து எங்களுக்குள்ள ஒரு இது. அதாவதுங்க உங்களுக்கு ஃப்ராக் போட்டா எப்படி இருக்கும்னு கேட்டாரு, அவ்வளவுதான். அம்புடுதானே வாரே. அங்க படம் வரைகிறேன். வந்த வேலைக்கு வந்து அவ போயிட்டு லெட்டர் தேடுறான். லெட்டர் தேடினா டிஃபன் உண்டு. என்ன சொல்ற? வா. எங்க போயிட்டு ஏன் கீழே படுத்திருக்கிய? உங்க அழகா ரசிச்சுட்டு இருக்கேன். எந்திரிக்கிறது இப்ப எப்படி இருக்கேன்? 10 வயசு குறைஞ்சிருக்கு. நம்ம அரைச்சதா ஒன்னும் கிடைக்கல. என்ன கிடைக்கல? அப்ப நீங்க ஜெயிச்சாலோட அட சும்மா அதை போட்டு வந்தாலும் வந்துருவா. நீ என்ன பேசுறிய? அதாவது நீங்க இதுக்கு வந்து படத்துல நடிச்சிருக்கிறீங்களான்னு அவர் கேட்கிறாரு. 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அப்பட்ட பக்த மீராங்கிற படத்துல சின்ன மீராவா நடிச்சு அந்த அரசுல எடுத்த ஏதாவது போட்டோ அச்சு இருக்கிறீங்களா? ஒரே ஒரு போட்டோ இருந்தது. இதோ 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 அங்க என்ன தேடுறீங்க? பக்கமேரா அவங்க என்ன தேடுறாங்க? பாபா அஷ்டமீரா. சரி சரி. இதோ போட்டோ கிடைச்சிச்சுங்க. அடாடா போட்டோவிலேயே அழகா இருக்கிறீங்க, நேர்லயே அழகா இருக்கிறீங்க. அப்ப நாங்க பேசுறோம். அட்வான்ஸ் டெய்லர் அனுப்புறோம். நீ ஹெய்ச்சலோட தைக்கணும், அதுக்கு கடையில உங்க அளவுக்கு கிடைக்காது. டெய்லரையும் அட்வான்ஸ் ஒரே வண்டியில போட்டு அனுப்புறோம். இத நாம அச்சுக்கிட்டா வச்சுக்கோங்க. வந்துடுறா. அழகு அழகு